கஷ்டங்களையும் தோஷங்களையும் நீக்கும் சனி மகா பிரதோஷ பரிகாரம். 12 பிரதோஷங்கள் விரதமிருந்த பலனை தரக்கூடியது தான் ஒரு சனி மகா பிரதோஷ வழிபாடு. இந்த சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு நாம் விரதமிருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். சனி பகவான் தான் கர்ம வினைகளின் அடிப்படையில் நமக்கு தண்டனைகளை தரக்கூடியவர் அப்படின்னும் அவரால் நமக்கு பலவிதமான கஷ்டங்களும் தோஷங்களும் உண்டாகும் அப்படின்னும் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்கு சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமான பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய அனைத்து தேவர்களுடைய அருளையும் நம்மளால் பெற முடியும். அதிலும் குறிப்பாக சனி பகவானின் அருளை நம்மளால் பெற முடியும். சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவர் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கடைசியாக நமக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் கஷ்டங்கள் அப்படின்றது ஏற்படும். அதை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை நாம் பார்க்கலாம். இதற்கு நாம் சிவபெருமானுடைய ஒரு மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேளையான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள 108 முறை நாம் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்கிறப்போ கையில் 4 மஞ்சள் நிற வாழைப்பழங்களை வச்சுக்கிட்டு நாம் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அப்படி தானமாக தந்தோம் அப்படின்னா பணம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். இதே மஞ்சள் வாழைப்பழத்தை எருமை மாட்டுக்கு தானமாக தந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலும் நீங்கும், மரண பயம் நீங்கும், ஜாதகத்தில் கண்டம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த தானத்தை தரும் பொழுது அந்த கண்டம் நீங்கும். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தமாக பிணைந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இந்த மஞ்சள் வாழைப்பழத்தோடு 11 எண்ணிக்கையில் எள்ளுருண்டைய கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை கூறிய பிறகு இந்த எள்ளுருண்டைய சிவாலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி சனி பகவானுடைய அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம் இந்த பொருட்களை கையில் வைத்து கொள்ளும்போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம். இந்த எளிமையான மந்திரத்தை இந்த பழத்தை வைத்துக்கிட்டு முழு நம்பிக்கையோடு சிவபெருமானை நினைத்து கூறி இந்த பரிகாரங்களை நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருளால் சனி பகவானால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.